கடைசி கால அடையாளத்தை குறித்து தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து ஒரு சீஷர்கள்லாம் கேட்கிறாங்க, இந்த உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைய சொல்லிட்டு இருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 6வது வசனம், யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள். 7வது வசனம், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதற்கான அடையாளம்? இயேசுடைய வருகைக்கும் இந்த உலகத்துடைய முடிவுக்குரிய அடையாளம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா இல்லையா? யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படுறமா இல்லையா? உலகம் முழுவதும் யுத்தம் நடந்துட்டே இருக்கு. இஸ்ரேலுக்கும் இன்னைக்கு ஈரானுக்கு நடந்துட்டு இருக்க யுத்தம், ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கு நடந்துட்டு இருக்கு. அநேக தேசங்கள்ல உள்நாட்டு கலவரங்கள், உள்நாட்டு போர், நிறைய உலகமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமாதானம் இல்லாம இருக்கு. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்காவை எதிர்த்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம், இந்த மாதிரி மற்ற நாடுகள்லாம் அவர்களுக்கு எதிராக எதிர்த்து நின்று இருக்காங்க. இப்போ உலகம் முழுவதும் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படக்கூடிய காலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது இல்லாம நாம் பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் பூமி அதிர்ச்சிகளையும் நம்ம பார்ப்போம். இதுவரையிலும் நம்ம இந்த உலகம் பார்த்திராத பஞ்சங்கள், கொடிய கொள்ளை நோய்கள் இந்த உலகத்திலே ஆண்டு கொண்டு இருக்கிறது. இப்ப கொரோனா செகண்ட் டைம் வந்துட்டு இருக்கு, உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்கு. இந்திய தேசத்துல கூட அநேக இடங்கள்ல இந்த கொரோனாவானது பரவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இது போன்ற கொள்ளை நோய்கள், இதுக்கு முன்னாடி கொள்ளை நோயே வரலையா? வந்துச்சு. ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் இப்ப வரக்கூடிய கொள்ளை நோய்கள் உலகம் முழுவதும் பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. முதல் கொரோனாவை யாரால் தடுக்க முடிஞ்சா? வேக்சின் போட்டனாலயா தடுக்க முடிஞ்சது? மாஸ்க் போட்டனால தடுக்க முடிஞ்சா? இல்ல. அல்லேலூயா. அது வந்துச்சு, அதுவா போச்சு. இதுல யார் மனுஷனுடைய வேக்சினாலேயோ இல்ல அதுக்காக மருந்து வேக்சின் போட்டதுனால அது வந்து போகல, அதுவா வந்துச்சு, செகண்ட் டைம் அது போயிடுச்சு. ஆனா திரும்பவும் அதே கொள்ளை நோய் உலகம் முழுவதும் மீண்டும் அந்த கொரோனா கொள்ளை நோயானது வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல பூமி அதிர்ச்சி இந்த 2025 ஆரம்பிச்சதே தெரியும். முதல் நாளே பூமி அதிர்ச்சி. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரிக்டர் அளவுல ஒரு 3, 4 அப்படிதான் பதிவாகும். இப்ப வரக்கூடிய பூமி அதிர்ச்சிகள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா மினிமம் 6, 7 அந்த தேசத்தை வந்து அழிக்கக்கூடியதாக, அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாவற்றையும் பூமி தன்னுடைய உள்ளே இழுத்து கொடக்கூடிய அநேக பூமி அதிர்ச்சிகளை நாம் பார்த்துட்டே இருக்கோம். அல்லேலூயா. இதெல்லாம் வந்து நியூஸ்ல சொல்றாங்க, இதுவரையிலும் கண்டிராத பூமி அதிர்ச்சி. ஒண்ணு இல்ல, ஒரு வெயில் பாருங்களேன், இந்த வெயில் பாத்தீங்கன்னா பதிவாகிறது, இதுவரையிலும் கண்டிராத ஒரு புதிய ஒரு வெப்பநிலையை தான் நம்ம பாக்குறோம். புதிய ஒரு மழையாகட்டும் இல்ல ஒரு வெயிலாகட்டும், கால சூழ்நிலைகள் எல்லாமே இதற்கு முன்பாக இருந்த கால சூழ்நிலைகள் இல்ல. இது எல்லாமே இந்த உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது, மாற்றமாய்க்கொண்டே இருக்கிறது.